ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2 அதில் 3வது கணக்கு பார்க்கலாம். பின் வருவனவற்றில் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சமகணங்கள் என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமான கணங்கள்னா இப்போ இங்க வந்து 2 செட்டு கொடுத்துருக்காங்க. 2 செட்டில் இருக்கிற உறுப்போடைய நம்பர்ஸ் வந்து ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஏ வந்து 4ன்னு வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பியும் 4ன்னு வரணும். அப்படி இருந்தால் அது சமான கணங்கள். சமமற்ற கணங்கள்னா இப்போ நம்பர் ஆஃப் ஏல 4 உறுப்பு இருந்து நம்பர் ஆஃப் பியில் 3 உறுப்பு இருந்துச்சுன்னா அது சமமற்ற கணங்கள். ஈக்குவலாக இருக்காது. எத்தனை உறுப்பு இருக்கோ அது வந்து ஈக்குவலாக இருக்காது. அது வந்து சமமற்ற கணங்கள். அடுத்தது சமகணங்கள் அப்படின்னா இப்போ ஏயில் வந்து ஒரு 4 உறுப்பு இருக்குன்னு வைங்க. அந்த 4 உறுப்பு இப்போ 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னா அதே 1 2 3 4 வந்து பியில் இடம் மாறி இருந்தாலும் சரி, ஆனால் அதே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 2ல் இருக்கிற உறுப்போட அந்த நம்பரு இல்லைன்னா எழுத்து அது வந்து சேமாகவே இருந்துச்சுன்னா அது வந்து சமகணங்கள். இப்போ நம்ம சம் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போது ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம், பி ஈக்குவல் டு வவ்வல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏக்கு நம்ம எழுதுவோம். ஏன்ற கணத்தில் என்னென்ன வரும்? ஆங்கில உயிரெழுத்துக்கள்னா அதுலேயும் வவ்வல்ஸ் இருக்கும். அதை வந்து இங்கிலீஷில் ஆங்கில உயிரெழுத்துக்கள்ன்றதில் இங்கிலீஷில் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வவ்வல்ஸ்னால் என்னென்னா ஏ இ ஐ ஓ யூ இந்த 5 எழுத்து தான் ஆல்ஃபபெட்ஸில் வவ்வல்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பியில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வேர்டில் இருக்கிற இந்த லெட்டர்ஸை மட்டும் இருக்கும் அந்த கணத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வேர்டில் என்னென்ன எழுத்து இருக்குது? வி கமா ஓ கமா டபிள்யூ கமா இ கமா எல். ஓகேங்களா? இப்போ இது வந்து சமான கணமா சமமற்ற கணமா சமகணங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சமான கணங்கள். ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் ஏ இதில் என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஏ 1 2 3 4 5. நம்பர் ஆஃப் ஏ 5. அடுத்தது நம்பர் ஆஃப் பி இது வந்து 1 2 3 4 5. நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 5. இப்போது நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் பியும் இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து சமான கணங்கள். ஓகேங்களா? இது வந்து என்னது? சமான கணங்கள். அடுத்தது சமமற்ற கணங்கள்னா தெரியும், ஈக்குவலாக இல்லைங்க. சமமற்ற கணங்கள் சமகணங்களான்னு பார்க்கணும். சமகணங்கள்னா இப்போ இங்கே ஏ இருக்குன்னா இந்த செட்டுக்குள்ளே ஏ இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஒன்று வந்து இல்லைனாலும் அது இல்லை தான். சரிங்களா? இதில் என்னென்ன உறுப்பு இருக்குது? இப்போ இந்த ஏஐஓயுன்றது இங்கே வந்து மாறி மாறி இருந்தாலும் இதில் இருந்துச்சுன்னா அது வந்து சமகணங்களாக இருக்கும். நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம், புரியும். அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம்மு சி ஈக்குவல் டு 2 3 4 5. ஓகே, சி ஈக்குவல் டு 2 3 4 5, டி ஈக்குவல் டு எக்ஸ் such that x belongs to w 1 less than x less than 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சிக்கு வந்து நம்ம செட் எழுதலாம். சி ஈக்குவல் டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க அவங்க செட்லேயே. அடுத்தது டிக்கு வந்து நம்மளை எழுத சொல்கிறாங்க. டிக்கு என்ன எழுதுவோம்? 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5. அப்போது லெஸ் தென்ங்கிறதுனால 1 வராது, இங்கேயும் ஈக்குவல் டு 5 வராது. இதுக்கும் இடையில இருக்கிறது மட்டும்தான் என்னென்ன இருக்கும்? 1 வராது. அப்போ அடுத்தது வந்து 2 3 4 5 வந்து வராது. ஸோ இதில் இப்போது எழுதியாச்சு, டி செட் எழுதியாச்சு. இப்போ இதில் நம்பர் ஆஃப் சி கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு
எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 தான் இருக்குது. 4. அடுத்தது இங்கே டியில் வந்து நம்பர் ஆஃப் டி எழுதுனா எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இருந்தால் சமான கணங்கள், ஈக்குவலாக இல்லைன்றதுனால இது என்ன கணங்கள்னா சமமற்ற கணங்கள். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது தேர்டில் வந்து எக்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் என்பது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எழுத்துக்களை கமா போட்டு எழுதிப்போம் செட்டுக்குள்ள. எக்ஸ் ஈக்குவல் டு லைஃப்ல என்னென்ன எழுத்து இருக்கு? எல் ஐ எஃப் இ, இந்த 4 எழுத்தும் இருக்கு. அடுத்தது ஒய்யில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒய்ன்ற செட்டில் எஃப் ஐ எல் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எக்ஸ், இங்கே எக்ஸ்ன்னு தானே செட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்பர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது நம்பர் ஆஃப் ஒய் 4. இப்போ இது வந்து எண்ணிக்கை வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இது சமான கணங்கள்னு புரியுது. அடுத்ததையும் செக் பண்ணணும். சமமற்ற கணங்கள்னு வராது. அடுத்தது சமகணமா அப்படின்னு பார்க்கணும். சமகணமா, இதில் எல் இருக்குது, ஐ இருக்குது, எஃப் இருக்குது, இ இருக்குது. ஸோ இது வந்து என்ன கணங்கள்னா சமகணங்கள். இதில் இருக்கிற உறுப்பும் இங்கேயும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ சமகணங்கள்.